பூத உடல் என்பது நம் உடல். அப்ப இந்த உடலுக்கு என்ன இருக்கு? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அப்போ அண்டம் வேறா பிண்டம் வேறானா இரண்டும் ஒன்று. ஆனா அண்டத்துல கோடான கோடி சக்திகள் இருக்குன, நம்ம கிட்ட அந்த சக்திகள் இல்ல. நம்ம கிட்ட ஒரு குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நெருப்புன்னு எடுத்துக்கிட்டா நம்ம சாப்பாடை எரிக்கிற அளவுக்கும் கோபத்தை வரக்கூடிய அளவுக்கு நெருப்பு இருக்கு. அதே சூரியன் கிட்ட இருக்கிற நெருப்பு அக்னி, அது உலகமெங்கும் காட்டுறது இல்லையா, வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த நெருப்புக்கும் நம்ம நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நீர், மழை பெய்யுது, கடல் ஏரி குளங்கள்லாம் ரொம்புது, அந்த நீருக்கும் நம்ம உடலுக்குள்ள இருக்க நீருக்கும் வித்தியாசம். சொல்றது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் நம்ம சொல்றோமே தவிர, அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நமக்கு எப்படி இருக்கு, நம்மளுக்கு கடுகளவு நம்ம உடல்ல இருக்கு, இந்த பூத உடல்ல. அவங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு இருக்கு? அப்படியே வானளவுக்கு பூமி அப்படி நிறைஞ்சி இருக்காங்க. அந்த நிறைவானதை நீ வாங்கணும்னா நல்ல ஒரு சித்த புருஷனானாதான் அதோட இணக்கமாக முடியும். அந்த பஞ்சபூதத்தோட நம்ம இணக்கமாக முடியுமே தவிர, நம்ம இத்தனூண்ட வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு சொல்லலாம், ஒரு 100 பேருக்கு சொல்லலாம். இன்னும் குடும்பத்துல கொஞ்சம் நிறைய கிடைச்சிடுச்சு டைம், நான் ஒரு 12 மணி நேரமே நான் தியானம் பண்றேன் அப்படின்னும் பொழுது நான் ஒரு 100 பேருக்கு தீட்சை கொடுக்கலாம். ஒரு 1000 பேருக்கு கொடுக்கணும்னா ஒரு மாதத்துல ஒரு 15 நாளுக்குமே நானு தியானத்துல உட்காந்து நிறைய வரைமுறைகள். சும்மாவே நம்ம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்வதற்கோ பேசுவதற்கோ பாசஸ் கொடுக்கறதற்கோ எல்லாத்திற்குமே ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அண்டம் என்பது உடம்பாகிய வெளியோ உள்ள பகுதியா அப்படின்னு கேட்கும் பொழுது, அண்டம் என்பது பிண்டத்துக்குள் இருந்தாலும் பிண்டம் என்பது எரிக்கக்கூடிய பொருள். நீ சாகா கலையை கத்துக்கிட்டேன்னா அந்த உடலை காயமாக்கி நிரந்தரமா இருந்து ஜீவகாந்த சக்திகளை வெளியேற்றி நீ ஒரு சித்தனாகி சமாதி ஆயிட்டேன்னா உனக்கு பொருள், அதுக்கு சமாதி நிலை, அவங்க கிட்ட நிறைய சக்தி. இப்ப எல்லாரும் எப்படி எதிர்பார்க்கறாங்க, இப்படி வந்ததும் வா உனக்கு உட்காந்து வச்சு உடனே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சக்தியை கொடுத்துட்டா ஓகே, இவங்க ஒரு பெரிய ஆளுப்பா, இங்க போன எனக்கு எல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் விதிக்கு உட்பட்டதான் நடக்கும். அப்படியெல்லாம் செய்யறாங்கன்னா எனக்கு அப்படியெல்லாம் எங்க ஐயா கத்து தரல. அது புரிதல் வேணும். புரிதலோட நடத்திக்கிட்டீங்கன்னா நிறைய புரிஞ்சுக்கலாம். அப்ப உதாரணமாக நம்ம உடம்புல எப்படி நீர் நெருப்பு இருக்கோ அதே மாதிரி வெளியில இருக்கிற நீர் நெருப்புக்கு வித்தியாசம் அதிகம். அப்போ நானே கடவுள் சொல்லலாமா? அப்ப வெளில இருக்கிறதானே உள்ள இருக்கு, அப்ப நானே கடவுள் சொல்லலாம்னா சொல்லிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இல்லைன்னா சிவன் இல்லை. அப்ப ஜீவன் போயிடுச்சுன்னா கடவுள் போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையோ ஒரு சூழ்நிலையோ அனுசரிச்சு நானே கடவுள் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்ப அந்த கடவுளுக்கு என்னென்ன இருக்கணும்? தூய்மை இருக்கணும், வாய்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். இந்த 4 பெறப்பெற்றவன் மட்டும்தான் கடவுளின் அம்சத்தில் பெறப்படுகிறான். இப்ப சித்தனுக்கு எதுவுமே கிடையாது. 2 ஆடை இருக்கலாம், இல்ல ஒரு ஆடை இருக்கலாம், அவங்க குளிக்காம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லாதது ஒண்ணு. ஏன்னா முற்றும் துறந்து போட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? வீடு வாசலு, காலைல ஒரு குளியல், அப்புறம் ஒரு குளியல், எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? உடன்பாடோட இருக்கிறோம். கடவுளுக்கு நம்ம இன்னமும் வழிபாடு பண்றோம். அவன் மானசீகமா வழிபாடு பண்றான் உட்கார்ந்த இடத்துல இருந்து. நம்ம என்ன பண்றோம்? இன்னும் விக்கிர வச்சுக்கிட்டு பாலை ஊத்தலாம், தண்ணியை ஊத்தலாம், விளக்கேத்தலாம்னு உட்கார்ந்துருக்கோம். அப்ப நமக்கும் இறைவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டது. அதனால இப்ப நம்ம சும்மா வீட்டுல கூட என்ன சொல்றாரு, ஏசி ஓடுது, ஃபேனும் ஓடுது, 0 வாட்ஸ் போட்டு வைங்க, நிறைய பல்பு போடாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 0 வாட்ஸ்க்கு கொஞ்சமான கரண்ட் இழுக்கும், ஏசி ஃபேனுக்கெல்லாம் நிறைய கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கரண்ட்டுக்கே இந்த இதை போட்டா இது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கடவுளோட சக்தி கிடைக்கணும்னா உன்னோட அம்சம் எந்த மாதிரி இருக்கணும்? எந்த மாதிரியான ஒரு சிரத்தை இருக்கணும்?
இது இந்த புரிதல் மனிதனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நிறைய பிறவி தோறும் நம்ம இந்த தியானத்துல ஈடுபட்டு 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 நம்ம கடைசியா இங்க சேர்ந்திருக்கலாம். இந்த பிறவியே நம்ம கடைசியா இருக்கலாம். இந்த பிறவிலேயே நம்ம நிறைய உட்கார்ந்து 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 தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஆனா அந்த தியானம் பண்ணுவது என்பது உன் வாழ்க்கை குடும்பம் என்பதை பொறுத்துதான். முதல்ல உன் வாழ்க்கையை பார்க்கணும், உன்னை சார்ந்து இருக்கும் உற்றார் உறவினரை பார்க்கணும், அதற்கு பிறகு தன்னை அறிதல்ங்கிற ஒரு ஞானத்தை நீ தேடணும். அப்ப தன்னை அறிகிற ஞானத்தை நீ தேடணும்னா எப்படி இருக்கணும்? உன்னோட ஞானம் உத்தமமானதாக, தன்னைதானே அறிகிறோம். அப்ப என்ன நேரம்? அது எனக்கு ராத்திரி கிடைச்சா கூட போதும்பா, என் தூக்கம் எனக்கு 2 மணி நேரம். அப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது தியானத்துல கிடைக்கிற சக்தியானது நம்ம இரவு தூங்கலைன்னா கூட நம்மை வாழ வைக்காது, என்ன பண்ணும்? உத்வேகம் கொடுக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு தியானத்தை தான் பிரபஞ்சம் எதிர்பார்க்கிறது. நீ சித்தனா சீக்கிரம் ஆயிடணும்னா அதுக்குண்டான படிப்படியான ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயமா இருந்தா அதை அப்படி அறுத்துன்னு போகணும்.